பொதுவாக தமிழகத்திலே அரசு பதவிகளில் சில முக்கிய இடங்கள் கல்லா கட்டும் இடங்கள் என்று கூறுவார்கள். அங்கு கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். எனவே அந்த கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் இடங்களுக்கு வருவதற்கு அங்கு பல லட்சங்கள் அல்லது சில கோடிகளை கொடுத்து அந்த இடத்திற்கு இடமாற்றம் செய்து வருவது என்றெல்லாம் நாம் அறிந்ததுதான். பொதுவாக இது போன்ற பல கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்பது தமிழகத்தில் இந்த CCC என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தல் காலங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்றொடராக இருந்து வந்தது. அந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதை ஒழிக்க வேண்டும் என பலர் அரசியல்வாதிகள் கூறி வந்த நிலையில் CM விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அதை ஒழிப்பேன் என்று கூறி வந்தார். தற்போது அதே வேகத்திலேயே பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். அப்படி என்ன தலைமைச் செயலகத்திலே பரபரப்பாக பேசப்படுகிறது, அரசு அலுவலகத்தில் பேசப்படுகிறது என்றால், சில தினங்களுக்கு முன் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அரசாணையிலே மிக தெளிவாக அந்த அரசாணையில் என்ன வெளியிடப்பட்டிருக்கு என்றால், இதுவரை பணியிட மாற்றங்கள், பதவி உயர்வு போன்றவை எல்லாம் அந்தந்த துறை உயர் அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் அவர்கள் மூலமாகவே தான் நடந்து வந்தது. ஆனால் இனி அப்படி நடக்காது. இது போன்று நடப்பதால் தேவையற்ற சிலர், தேவையற்ற அதிகாரம் உள்ள சிலர் வேண்டப்பட்டவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு சில முக்கிய பதவிகளை கொடுத்து அவர்களுக்கு அந்த கலெக்ஷன் ஏரியாக்களிலே டிரான்ஸ்பர் செய்கிறார்கள், பணியிட மாற்றம் செய்கிறார்கள். எனவே இது இனி நடைபெறக்கூடாது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இந்த அரசு அமைந்த பிறகும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இதை அடுத்துதான் சில தினங்களுக்கு முன் அந்த அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நமக்கு பிரத்யேகமாக அந்த அரசாணையின் காப்பியே கிடைத்திருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவ் காப்பியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதைதான் தற்போது சத்தியம் டிவியின் பிக் போக்கஸாக அதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக முதலமைச்சரின் ஒப்புதல் இல்லாமல் இனி முக்கியமான துறை தலைவர்களுக்கு அடுத்த நிலை அதிகாரிகள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், கூடுதல் செயலாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள் ஆகியோரின் தற்காலிக மற்றும் நிரந்தர பதவி உயர்வு பட்டியல்கள் எல்லாம் முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். அவர் ஓகே என்றால்தான் இனி பதவி உயர்வு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அதே போன்று பணியிட மாற்றம் டிரான்ஸ்பர் செய்வதற்கும் முதலமைச்சரின் ஒப்புதல் மிக மிக அவசியம். முதலமைச்சரின் ஒப்புதல் இல்லாமல் உடனடியாக யாரையும் மாற்றிவிட முடியாது. நீங்கள் பார்க்கலாம், செக்ரட்டரிஸ் டு த கவர்மெண்ட், ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஆல் இந்தியா சர்வீஸ் ஆபீசர்ஸ், additional secretaries to the government, district revenue officer, superintendent of police, additional registrars, additional directors, இவர்களுடைய பதவி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகட்டும், போஸ்டிங்ஸ் ஆகட்டும், டிரான்ஸ்பர் ஆகட்டும், இவை அனைத்துமே முதலமைச்சரின் பார்வைக்கு சென்று அவருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் நடைபெற வேண்டும் என மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அதே போன்று முதலமைச்சராக பதவி ஏற்ற போதும் இங்க அதிகார மையங்கள் பல கிடையாது, நானே அதிகாரம், என்னிடம்தான் அனைத்தும் வர வேண்டும் என்று விஜய் கூறியிருந்தார். அந்த வகையிலே இந்த முடிவு என்பது தேவையற்ற அந்த வேண்டப்பட்டவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு கொடுக்கின்ற அந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதற்கு வழிவகுக்கின்ற சில திட்டங்களை எல்லாம் இதன் மூலமாக மாற்றி அமைக்க முடியும் என முதலமைச்சர் விஜய் கருதுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசு அலுவல் விதிகள் 1978 விதி 35(4) கீழ், அதே போன்று கடந்த 2022 முதல் 25 வரை வெளியிடப்பட்ட அனைத்து நிலை ஆணைகளும் கடந்த ஜனவரி 9 வெளியிடப்பட்ட நிலை ஆணை எண் 7 ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டு தலைமைச் செயலாளர் சாய்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜயிடம் இது வந்திருப்பது இது போன்ற கரப்ஷன் கலெக்ஷனை எல்லாம் நிறுத்திவிடும், இனி கல்லா கட்டுவதை எளிதாக யாரும் செய்துவிட முடியாது என்று ஒரு கருத்து பரவலாக தற்போது வைரலாக்கப்படுகிறது. அதாவது வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள், இது மிக சிறந்த ஒரு அதிரடியான நடவடிக்கை என்று. ஆனால் விஜய்க்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் விஜய் ஒருவரிடமே இந்த அதிகாரங்கள் குவிவதால் மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து பரிந்துரைகளும் விஜய் முதலமைச்சர் அலுவலகத்தில் செல்லும் போது அவரால் அனைத்தையும் பார்க்க முடியுமா? ஒவ்வொரு அதிகாரியும் குறித்து அவர் செய்யும் எத்தனை ஆயிரக்கணக்கான முக்கிய அதிகாரிகள், பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள், அனைத்தும் அவர் ஒருவரால் செய்ய முடியுமா? அதன் போல அவர் கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு பிரித்து கொடுத்தால் அவர்கள் சரியாக இருப்பார்களா போன்ற பல கேள்விகள் வருகின்றன. இது ஒரு பெரிய சவாலை முதலமைச்சர் விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே முதலமைச்சர் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் இதனால் இதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு விமர்சனமும் இருக்கிறது. தலைமைச் செயலக வட்டாரத்திலே இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அனைத்தையும் இவர் ஒரே இடத்தில் வைத்திருக்கிறார், சர்வ அதிகாரிகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கிறது,
இது சரியா என்ற கேள்வியையும் தற்போது தலைமைச் செயலக வட்டாரங்களிலே அரசு அதிகாரிகளே எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். வெளிப்படையாக பேசுவதற்கு பயந்தாலும் நம்மிடம் பேசும்போது பலர் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறார், சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நம்மிடம் சென்றபோது இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை நாம் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறியிருந்தார். அதற்கேற்ப முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தற்போது இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலமாக தன் பார்வையில் தான் அனைத்து பதவி உயர்வு பணியிட மாற்றம் எல்லாம் நடைபெறப் போகிறது. முக்கிய அதிகாரிகள் எனவே இந்த வேண்டியதை வாங்கிக் கொண்டு வேண்டப்பட்டவர்களை வேண்டிய இடத்திலே போடுகின்ற இதெல்லாம் இனிமேல் நடக்காது என்ற வகையிலே விஜய் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இந்த அரசாணையின் மூலமாக. எனவே இனி இந்த இது போன்ற கல்லா கட்டுகின்ற அதிகாரிகள் வேண்டப்பட்ட இடத்திற்கு வேண்டியதை கொடுத்து விட்டு வருவதெல்லாம் நடைபெறாது என்ற நம்பிக்கையை ஒரு தரப்பிலும் ஒரு சாராரிடம் ஏற்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பு இந்த அரசாணை என்பது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் மறுபக்கத்தில் அவருக்கு பெரும் சவால் காத்திருக்கிறது. இதை அனைத்தையும் ஒரே அதிகாரியாக ஒரே முதலமைச்சராக இருந்து இது போன்ற பதவி உயர்வு பணியிட மாற்றம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முக்கிய அதிகாரிகள் IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் என்றால் ஆகட்டும், ஆனால் ஒவ்வொரு துறைக்கும் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல கூடுதல் செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், மாவட்ட வருவாய் அலுவலர் என பல அதிகாரிகள் அடுத்தடுத்த நிலை அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் அவர் பார்த்து பணியிட மாற்றம் பதவி பார்த்தால் நிச்சயமாக பெரும் பணி சுமை இருக்கும். அதை எப்படி அவரால் சமாளிக்க முடியும் என்பது மிக மிக முக்கியமாக எழுந்திருக்கின்ற சவால். இதை எப்படி சமாளிக்க போகிறார் முதலமைச்சர் விஜய் என்பது $1,000,000 கேள்வி. இருப்பினும் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய இலக்கை நோக்கி வெகு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதை அடைய முடியுமா இல்லையா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் ஜோஸ்